எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம iLife A30 ப்ரோவோட ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனரோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 யூனிட் இருக்குது. ஒன்று டாக்கிங் ஸ்டேஷன் சொல்கிறாங்க, இன்னொன்று வந்துட்டு ரோபோட்டிக் கிளீனர் பார்ட்டு. ஸோ அதில் தான் வந்து க்ளீனிங் மாப்பிங் ரெண்டுமே நடக்க போகுது. ஸோ மாப்பிங் நம்ம ஆட் பண்ணோன்னா, ஸோ அடியில் ஒரு பார்ட் இருக்கும், அந்த மாதிரி மாப்பிங் யூனிட் ஒன்று இருக்கும். ஸோ அது தனியாக எடுத்துகிட்டு அதில் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா தண்ணியில் வெட் பண்ணிவிட்டு இதில் கவர் பண்ணிடணும். ஸோ இப்போ அந்த ரோபோட்டிக் கிளீனர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு திருப்பி கவுத்து போட்டுட்டு அதில் ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம தண்ணியெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ மாப்பிங் நம்ம அன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ பார்க்குற நீங்கள் அந்த ப்ளூ கலர் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றணும். மினிமம் ஒரு 200 to 250 ml தண்ணி தான் அது மினிமம் கெப்பாசிட்டியே இருக்குது. ஸோ ஒரு மாப்பிங்க்கு அது கரெக்டாக இருக்குது, ஒரு 2 BHK வீட்டுக்கு. ஸோ அதை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஆல்ரெடி நம்ம வெட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வந்து அது ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அது இப்போ அது ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அதை நம்ம இப்போ எடுத்துகிட்டு மறுபடியும் பேக் டு தி ரோபோட்டிக் க்ளீனிங் யூனிட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ மாப்பிங் வந்து உங்களுக்கு அப் சைடில் இருக்கணும். இப்போது நம்ம ரொம்ப தலைக்கில் இருக்கும்போது ஸோ வச்சுட்டு உள்ளே வச்சோம்னா மாப்பிங் இன்ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாய்ஸ் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாக்கிங் ஸ்டேஷன்லேருந்து தான் எப்போவுமே வந்து க்ளீனிங் ஆரம்பிக்கணும். ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த முன்னாடி நீங்கள் ரொட்டேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் அதுதான் வந்து க்ளீனிங் யூனிட். ஸோ ஓரத்தில் இருக்கிற வந்து டஸ்ட்டு அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அது எடுத்துகிட்டு நடுவில் ஒரு செக்ஷன் பாயிண்ட் இருக்கும். ஸோ அது வழியாக வந்து குப்பையெல்லாம் உள்ளே கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா. பேக் சைட் பார்ட் வந்துட்டு அந்த மாப்போட ஃபங்க்ஷனாலிட்டி அது பின்னாடி சைமல்டேனியஸாக அட் அ டைமில் ரெண்டுமே நடக்கும். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா க்ளீனிங் நடக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா மாப்பிங் நடக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஒரு ரூம் வந்துட்டு அது மேப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்குது நம்ம மொபைல் ஆப்பில். ஸோ இதை நம்ம வந்து மொபைல் மூலயமாவும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் இருக்குது. அது இல்லாமல் அலெக்ஸா வாய்ஸ் சப்போர்ட் வழியாகவும் நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் நவ் வி ஆர் யூஸிங் நம்ம வந்துட்டு மொபைலில் தான் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது நம்ம ஹால் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருப்பீங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஹாலோட அவுட்டர் மட்டும் வந்துட்டு அது கரெக்டாக வந்து கவர் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுரும். ஸோ அக்கார்டிங் டு தி அந்த ரூமோட ஷேப்பை பொறுத்துட்டு ஃபுல் கவரேஜ் எடுத்துரும். ஸோ அதிலேருந்து உங்களுக்கு சென்டர் பார்ட் வந்து அது மாப்பு அது க்ளீனிங் போத் அது பண்ணிகிட்டே வரும். ஸோ இப்போ எதாவது நடுவில் பொருள் இருந்துச்சுனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்குது. ஸோ அந்த டைனிங் டேபிளோட அந்த 4 கால் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த 4 கால் சுற்றி ஃபஸ்ட்டு அது க்ளீன் நல்லா பண்ணிடுது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மற்ற ஏரியா ஓப்பன் ஏரியாவில் அது க்ளீன் பண்ணிக்குது. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா இது ஒய் ஷேப் மாப்பிங் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கையால் மாப் பண்ணும்போது முன்னாடி பின்னாடி இழுத்து பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ வந்து நீங்கள் சிங்கிள் டைம் மாப் பண்ணணுமா, இல்லை டீப்பான மாப்பிங் பண்ணணுமா, இல்லை வாட்டர் லெவல் கம்மியில் வச்சு பண்ணணுமா, ஹையில் வச்சு பண்ணணுமா, அதெல்லாம் வந்து வீடியோ அப்கமிங்கில் வரும்போது நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக டைனி பார்ட்டிகல்ஸ் எது இருந்தால் கூட நல்லாவே அது வந்து எடுத்துடுது. அந்த அந்த ஸ்ட்ரிப்பு மாதிரி ரோல் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா, ஸோ அது நல்லா வந்து ஓரத்தில் இருக்கிற அழுக்கை கூட நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது நல்லா சக் பண்ணி எடுத்துக்குது. அதுக்கப்புறம் ஒரு க்ளீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த குப்பையெல்லாம் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு டாக்கிங் ஸ்டேஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதோட டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். மோர் தென் 2 months கூட நம்ம வந்து அந்த டஸ்ட்டு அதிலே இருந்துக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஒரு தடவையும் க்ளீனிங்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே. ஸோ ஹால் முடிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரூம் போயிடுச்சு. இது ஆக்சுவலி கிச்சனு. ஸோ கிச்சன் போய்ட்டு அதே மாதிரி அவுட்லைன் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிடும். ஸோ இதில் நடக்கிற ஆக்சுவலி க்ளீனிங் ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைலில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எந்த ரூமில் போயிட்டுருக்கு, எந்தெந்த ஏரியாவில் கவர் பண்ணிகிட்ருக்கு, அதோட மேப்பும் நான் வந்து அப்கமிங்கில் காட்டுறேன், அப்கமிங் வீடியோஸில் வந்து காட்டுறேன். ஸோ இதுலேயுமே ஒரு அவுட்லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு
சென்டர் பார்ட்டை வந்து லேட்டராக கவர் பண்ணிவிடும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சீனியர் சிட்டிசன்ஸோ இல்லை உடம்பு முடியாதவங்க இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி இது உண்மையாகவே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் இது. ஏன்னா வீடு கூட்டி துடைக்கிறதும் கொஞ்சம் பெரிய ஏரியா இருக்குது, நிறைய மாடி வீடு இருக்குது, 2 மாடி 3 மாடி வீடு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். நம்ம வந்து டெய்லி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடணும்னு கூட அவசியம் இல்லை. டெய்லியும் வந்து மண்டே டு ஃப்ரைடே எனக்கு மண்டே 10 மணிக்கு க்ளீன் பண்ணணும், டியூஸ்டே 12 மணிக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு ஆன் ஆகிட்டு அதுவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுவே போய் சார்ஜிங் பண்ணிட்டு போயிடும். சார்ஜ் கூட நம்ம போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கவரேஜ் பிளான். ஸோ உங்களுக்கு ஃபுல் மாப்பிங் போடணுமா, ஃபுல் ப்ரெஷரில் போடணுமா, வாட்டர் லெவல் ஃபுல் வச்சு பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட செக்ஷன் இப்போ இது வந்துட்டு 5000 PA. ஸோ 5000 PAங்கிறது ஒரு நல்ல செக்ஷன் வேல்யூ தான். ஸோ உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு க்ளீனிங் கவரேஜ் நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற ரொம்ப சின்ன சின்ன அந்த ஹேர் பார்ட்டிகல்ஸ், மற்ற பேப்பர்ஸ், சின்ன சின்ன குட்டி பேப்பர்ஸ்லாம் கூட இருந்துச்சுன்னா கவர் பண்ணிடுது. அதே மாதிரி ஒரு ஏரியா பார்த்திங்கன்னா அப்ஸ்டக்கல்ஸ் இருந்தால் கூட அதால் போகக்கூடிய இடம் ஏதாவது சின்னதாக ஒரு இடம் இருந்தால் கூட அதால் அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் உள்ளே போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற இடத்துல கூட நல்லாவே போயிட்டு அது நல்லா க்ளீன் பண்ணிட்டு வருது. ஸோ ரியலி சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் ப்ராடக்ட் ஆக்சுவலி. ஸோ இனிஷியல் எங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ வீட்டுக்கு என்ன சின்ன வீட்டுக்கு நம்ம வந்து எதுக்கு இது வாங்கணும் அப்படிங்கிறது. பட் ஆனால் வந்து அதோட யூசேஜ் அது இல்லாமல் அதோட க்ளீனிங் குவாலிட்டி வந்து நிஜமாகவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரூம் கிளியர் பண்ணியாச்சு, கிச்சன் முடிஞ்சிச்சு, அடுத்தது இன்னொரு ரூம் முடிஞ்சிச்சு, ஹால் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த ரூமுக்கு அது போயிட்டுருக்கு. ஸோ த சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இங்கே பண்ண மாதிரி அங்கேயும் போயிட்டு ஃபுல் அவுட்லைன் போட்டுட்டு நடுவில் இருக்கிற ஏரியாவெல்லாம் அது ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு அந்த மாப்பு தண்ணி தெரியுதுங்களா? ஸோ க்ளீனிங் வைஸ் நாங்கள் வாங்கிட்டு ஒரு 1 வீக் ஆகுது. ஸோ 2 days ஒன்ஸ் மாப்பு போட்டுட்டு டெய்லி க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா வீடு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே நீட்டாக இருக்குது. ஸோ க்ளீனிங் வைஸ் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே மாதிரி சார்ஜ் கூட அந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு பவர் கன்சப்ஷன் கூட இல்லை. ஸோ 12 volt தான் இது. ஸோ 100% சார்ஜ் நம்ம இருந்துட்டு நம்ம மிஷின் ஆன் பண்ணோன்னா ஸோ ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆனும் போது பார்த்தோன்னா ஒரு 25 to 30% ஆஃப் த சார்ஜ் தான் கன்சியூம் ஆகிருக்கு. ஸோ கரண்ட் இல்லைன்னா கூட நம்மளால் மினிமம் 3 to maximum 4 days வந்து இந்த யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கன்சப்ஷன் வைஸ், பவர் கன்சப்ஷன் வைஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி எஃபிஷியன்ட். ஸோ இப்போ மாப்பிங் எல்லாத்துலேயும் முடிஞ்சிச்சு. ஸோ அதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த டாக்கிங் ஸ்டேஷன் போயிட்டு அதுவாகவே அதை பார்க் பண்ணிவிட்டு சார்ஜிங் வந்துட்டு ரெஸ்யூம் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஒரு 10 minutes வந்து இன்ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதுவே ஸ்லீப் மோட் போயிடுது. ஸோ இப்போ அதை பார்க் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக சென்சார் பண்ணிகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா அதுவே முன்னாடி போயிட்டு கரெக்டாக அந்த சார்ஜிங் யூனிட்டில் உட்காந்து. ஸோ அங்கே ஒரு ஹோல் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஹோல் வழியாக தான் இங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து அந்த பின்னில் கனெக்ட் ஆகும். அந்த ஒயிட் கலர் டாக்கிங் ஸ்டேஷனில் இருக்கீங்களா, அங்கே அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டஸ்ட்பின் மாதிரி இருக்குது. ஸோ அதில் தான் வந்துட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகிட்டு நமக்கு அதுக்கு ஸ்பேரும் கொடுக்குறாங்க. மாப்புக்கு ஒரு ஸ்பேர் கொடுக்குறாங்க, அந்த க்ளீனிங் அந்த ப்ரெஷ்க்கு ஒரு ஸ்பேர் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த டஸ்ட்பின் கவரும் வந்து ஒரு 4 ஸ்பேர் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அதிலே வருது. அது இல்லாமல் ஒரு க்ளீனிங் ப்ரஷ்ஷு அது எல்லாமே வந்து அது யூனிட் கூடயே வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்பின் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஸோ இதுதான் வந்து அந்த டஸ்ட்பின்னோட கவர். ஸோ இதில் தான் நம்மளோட டஸ்ட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணும். இதை டெய்லியும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து அதில் டஸ்ட்டெல்லாம் காட்டுறதுக்காக எடுத்து போட்டிகிட்ருக்கோம். பட் ஆனால் இது தேவையில்லை, டெய்லியுமே வந்துட்டு அதே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம்.
ஸோ பார்த்தீங்களா, வீடு வந்து நீட்டாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இது வந்து மாப்பு. ஸோ மாப்பு பண்ண இது அந்த நம்ம போடும்போது எவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஆக்சுவலாக இங்கே தான் டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகும். அது எல்லாமே இப்போ சக் பண்ணி அது டஸ்ட்பின் போயிடுச்சு. ஸோ தண்ணி சப்போஸ் அதில் இருந்துச்சுன்னா அதை எம்ப்டி பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணிடணும். இந்த மாப்பை எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணி காய வச்சுக்கணும். ஸோ இப்படி ஜஸ்ட் பீல் பண்ணிங்கனாலே வந்துடும். அதை எடுத்து நம்ம இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதோட கூட வந்து ஸ்பேர் பார்ட்ஸு. ஸோ இப்போ இந்த ப்ரெஷ்ஷில் பார்த்திங்கன்னா சில முடியெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு எடுத்திங்கன்னா அந்த முடியெல்லாம் ஆக்சுவலாக அழகாக வந்துடும். அது இல்லாமல் நடுவில் அந்த வேக்யூம் இருக்கும். இது ஆக்சுவலி இதுதான் வந்து வேக்யூம் இருக்கிற செக்ஷன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோலர் மாதிரி இருக்கும். அதில் மைன்யூட் ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஃபைனாக வந்து வீட்டுக்கு நீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதுலேயும் சில பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சுட்டு பேக் டு நம்ம ஆக்சுவலி டாக்கிங் ஸ்டேஷன் போகிறதுக்கு ரீசார்ஜு நம்மளோட ஆப்பில் இருக்கும். ஸோ இப்போ மேப் பார்த்திங்களா, இதுதான் நம்ம வீட்டோட மேப்பு. அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோபோ க்ளீன் பண்ண ஏரியா. ஸோ அதில் ரீசார்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீசார்ஜுன்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் அந்த டாக்கிங் ஸ்டேஷன் போய்ட்டு மறுபடியும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்களாம் மேனுவலாக எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆட்டோமேட்டிக். ஒன்லி ஒன் திங் நம்ம பண்ண வேண்டியது ஆஃப்டர் க்ளீனிங் வந்து நம்ம அந்த மாப்பை எடுத்து க்ளீன் பண்ணி மாட்டுறது. அந்த ஹேர் பார்ட்டிகல்ஸ் இல்லை வேறு எதாவது பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த வேக்யூம்லேயோ அந்த க்ளீனர்லேயோ இருந்தால் மட்டும் க்ளீன் பண்ணிக்கணும். மற்றபடி வந்துட்டு இதில் நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். இன்னும் வயசானவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கூட யாராச்சும் இன்ஸ்டலேஷன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்கெடியூல்டு டைமில் அதுவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுவே தனித்தானே ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு. தேங்க்யூ.